இப்போ எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. இப்போ நான் நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணா, அகைன் என் ஆள் வந்து என்கிட்ட திரும்ப வருவாங்களா? ஸோ உண்மையிலே நோ கான்டாக்ட் வந்து ஒர்க் ஆகுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன கேட்டா, நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ற எல்லாராலையுமே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்து வர வைக்க முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் நோ கான்டாக்ட் பத்தி ஒரு டெப்த்தான நாலேஜ் இருக்கோ, அது எப்படி ஒர்க் ஆகும்னு ரொம்ப கிளியரா தெரியுதோ, அவங்களால மட்டும் தான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அகைன் திரும்ப வர வைக்க முடியும். ஸோ நோ கான்டாக்ட் அப்படின்றது வந்து ஒன்ஸ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து பேசாமல் இருக்கணும். அவ்வளோதானே. இதை ஃபாலோ பண்ணுறது என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ நான் ஏன் மேக் பண்ணேன்னா, என் கோர்ஸ் வாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரோ நான் ஒரு 7 நாள் நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணிட்டேன். ஏன்னா எத்தனை நாள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வருவா? ப்ரோ நான் 28 நாள் நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ நான் போய் என் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பேசலாமா? ப்ரோ அவள் வந்து என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா, இப்போ நான் நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில்லியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ நான் வந்து நோ கான்டாக்ட் பற்றி முதல்ல டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் நோ கான்டாக்ட் பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஏன் வந்து நோ கான்டாக்ட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது. தென் செகண்ட் ஒன், நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் தேர்ட் ஒன், ஸோ நோ கான்டாக்ட் ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வர வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஏன் வந்து நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக்கப்பில் வந்து ஒரு பிரச்சனையால தான் நீங்கள் அகைன் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கலாம், சம்திங் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக சோகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அகெயின் போய் நான் சாரி கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவட்ட கெஞ்சி நான் அவளை அகெயின் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அது அகெயின் நீங்கள் காயமான ஒரு இடத்துல போயிட்டு குச்சியை வச்சு திரும்ப திரும்ப குத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப வந்து அவங்க இன்னும் பெயினில் அவங்கள விட்டு தள்ளி தான் போவாங்களே தவிர அந்த காயம் வந்து ஆறாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு சம் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசனை வந்து நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, நோ கான்டாக்ட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே ஹீல் ஆவாங்க. ஒரு 15 டேஸோ ஒரு 30 டேஸோ, அது வந்து கேர்ளை பொறுத்து. ஸோ அவங்க வந்து ஹீலிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அகைன் வந்து அவங்களை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவன் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறான், ஸோ வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, ஸோ பட் இவன் கூட அந்த ஃபீலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பிரச்சனை என்ன பண்ணால் நிறைய பசங்க இந்த ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு 30 டேஸ் டைம் கொடுத்துட்டு அகெயின் போயிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவுமே என்ன கேட்டால் மிஸ்டேக் தான். உங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க. ஸோ அப்போ தான் அவங்க உங்களை இன்னுமே மிஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்து அவங்க என்ன ஸ்டேட்குள்ளே போவாங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ இவன் நம்மளை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அது வரைக்கும் நிறைய பசங்க வந்து டைமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து பேச வர டைமில் இருக்கும். ஸோ ஓகே நம்ம போய் பேசலான்ற ஒரு தாட்டில் இருக்கும். பட் அகெயின் இந்த பையன் ஸ்டெப் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பி விட்ருவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் தான் அடுத்தடுத்து நீங்கள் நோ கான்டாக்ட் வந்து எக்ஸ்டெண்டடாக ஃபாலோ பண்ணால் இதுதான் நடக்கும். தேர்ட் முக்கியமான விஷயம், நான் வந்து நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமா, அகைன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்ப வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறையா பசங்க காமனாக பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஸோ நான் சொன்ன முதல் 2 ஸ்டெப்பும் ஒர்க் ஆகும். அது எப்போன்னா நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால். ஸோ நோ கான்டாக்ட் ஃபேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன கேட்டால் கம்ப்ளீட்டாக அந்த கேர்ள்லேருந்து ஒரு டிட்டாச் ஆகிட்டு உங்களோட லைஃப்பில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வந்து அந்த கேர்ள் வந்து நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அகெயின் அந்த கேர்ள் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகி திரும்ப வரும்போதும் நீங்கள் அதே பீஸ் ஆஃப் ஷீட்டாக இருந்தீங்க அப்படின்னா, போடா இவனேன்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸ் 1 மந்த் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படிலாம் உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்டைலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு புது லுக் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு புது ஹாபியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து இது பண்ணலாம். நிறையா புக்ஸ் படிக்கலாம். ஸோ நிறைய அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போகலாம். ஸோ இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண அந்த கேர்ளுக்கு வந்து அகெயின் ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த கேர்ளாக வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அந்த கேர்ள்கிட்ட வந்து உங்கள் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு சம்திங் இருக்கும். இல்லை நான் இன்னும் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல, என் லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னா, இவன் வந்து வேலைக்காக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அகெயின் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண அதை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண அந்த கேர்ள் வந்து அகெயின் வந்து ஓகே இவன் லைஃப் வந்து நல்லா போகுது, இம்ப்ரூவ் ஆகுது, ஸோ இவன் வந்து நம்ம நினச்ச பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்ககிட்ட வந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவ்வளோ தான் நோ கான்டாக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டுமே கிடையாது. இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் எல்லாத்தையுமே யூடியூப் வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுக்குனே ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கோர்ஸே ரைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்ச் பை இன்ச்சாக டாப் டு பாட்டம் எக்ஸை வந்து எப்படி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்பையும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கோர்ஸ் வாங்க வரவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ஸில் வந்து வருவாங்க. நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி திரும்ப வர வச்சுருவாங்க. பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அவங்களாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களாம் நானாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சொதப்பி வச்சுட்டு ஒரு பார்டர் லைனில் வந்து நிற்பாங்க. ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட்டட் ஆகி ரொம்ப சஃபர் ஆகிறத விட நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கோர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்து வந்துருவாங்க. ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி நீங்கள் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அகைன் அவங்க உங்கள் லைஃப்பில் திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 600 ஸ்பெண்ட் பண்ண எனக்கு என்ன தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பேக் பற்றி வீடியோ பண்ண எனக்கு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸோட ரிவ்யூஸுமே ஒரு சிலர் ஆல்ரெடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you, டாடா, பை பை.